ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம ரோகிணிக்கு திடீர்னு ஒரு கால் வருது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சிட்டி த ரோபோ பாய் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வெளியே வந்துட்டேன், அதனால் என்ன இப்போ மறுபடியும் உள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா, அமௌண்ட் வேணுமா, நானே பாடுபட்டுட்டு இருக்கேன் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் நான் சொல்ல வர முழுசாக கேளுமா அப்படிங்கிறாரு. என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டால், முத்துவோட கார் சாவி எனக்கு எப்படியாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேணும் அப்படின்றாங்க. நீ ஏதாவது பண்ண போய் அது என் தலையில் வந்து விழுந்துருப்போப்பா வேணாம்ப்பான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்கங்க. உடனே இல்லவே முடியாது எனக்கு வாங்கி கொடுக்கணும், நீ வாங்கி கொடுக்கல பக்கத்தில் உன்னோட பற்றி எல்லா ஒன்றுமே தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கான், அந்த பிஏ அவனை வச்சு மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. தம்பிக்கு ஒன்றும் நேரம் சரியில்லை, போகிற கட்ட சரியில்லை, அவர் கட்டைக்குள்ளே போகிறத யாராலையும் காப்பாற்ற முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் என்ன நடந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வித்யா இருக்காங்களே, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் கூட்டிகிட்டு போவேன். அங்கே பார்த்தா நம்ம கதிர் தம்பி வாக வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டை போட்டுவிட்டு வேற லெவலில் அடின்னு அடித்தார். இங்கே ஒரு பக்கம் இவர் அடிக்க, அங்கே ஒரு பக்கம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, மொத்த குடும்பம் வந்து குமுறுன்னு குமரிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நீருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க, போலீஸ்க்கு போனால் பணம் கைக்கே வராது, அவன் செலவு பண்ணியிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல, ஏமா நேர் வழியில் போகிறதுக்கு உனக்கு என்றைக்குமே தோணாதா, அப்புறம் எப்படிமா பணத்தை வாங்க முடியுமா, ஏமா இப்படி இருக்க, முழு பணமும் முழுசாக நம்ம கையில் கிடைக்கணும்னா போலீஸ் கைக்கு போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கிடைச்ச மாதிரி தான் உங்களுக்கு அந்த எண்ணம் தான் அப்படி சொல்லிட்டு ரோகிணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசாத, உனக்கு நல்லது நினைக்கிறதுனால நீ இப்படி தான் பண்ணுற, நீ இதுக்கு பேசாமல் கதிரை கண்டுபிடிக்காமலே இருந்துக்கலாம், அது உங்கள் பணம் இல்லைப்பா எங்கள் அப்பா உழைப்புப்பா அப்படிங்கிறாரு அவர். ஆளாளுக்கு அவங்கவுங்க கவலை.